நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம். நீ அம்மாவும் தான் சாப்பிடல. போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டுமா? வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கிட்டு வரட்டும்? ஏய் தம்பி இருடா, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏனே நான் போய் வாங்கிட்டு வரேன். எதுக்கு சிரமம்? நான் வாங்கிட்டு வரேன். நான் வாங்கிட்டு வரேன்மா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இப்போ உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுன்னு சொல்லு, எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். ஏப்பா நீ வேற என்ன வழக்கம் போல சாப்பாடு சாம்பார் காய்கறி எல்லாம் இருந்தா போதும், மத்தபடி எதுவும் வேண்டாம். ஏமா இப்பெல்லாம் பாரு, பன்னீர் பட்டர் மசாலா, காளான் கிரேவி, அது இதுன்னு நிறைய சாப்பிடுறாங்க. அதை வேணா வாங்கிட்டு வரேன், சாப்பிடுமா. ஐயா அதெல்லாம் வேண்டாப்பா, அதெல்லாம் எனக்கு செரிமானம் ஆகாது. சாப்பாடே வாங்கிட்டு வா. சரிம்மா, இந்த வாங்கிட்டு வரேன். உனக்கும் அதே வாங்கிட்டு வந்துட்டேன் மாமா. சரி மாமா வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. என்னம்மா வேணும்? என்னம்மா வேணும்? எதுவும் பில் எதுவும் கட்டணுமா? சொல்லுங்க, அப்படியே போய் கட்டிட்டு வந்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லட்சுமி அம்மா என்னம்மா? தாத்தா கண்ணு முழிச்சிட்டாரு. முழிச்சோடனே லட்சுமி லட்சுமின்னு உங்க பேரை தான் சொல்றாரு. என்னம்மா சொல்ற? தாத்தா கண்ணு முழிச்சு என் பேரை சொல்லி என்னை கூப்பிடுறாரா? ஆமா, உங்க பேரை சொல்லி தான் தேடிட்டே இருக்காரு. கூப்பிடுங்க, அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாரு. வாங்க தாத்தாட பேசிட்டு போங்க. உடனே வரேம்மா. நான் ஒண்ணு தாத்தா முழிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நேரம் பேசக்கூடாது பாட்டி. 5 நிமிஷம் தான் பேசுறதுக்கு டைம் உங்களுக்கு. சரிம்மா. அப்பா எப்படி நல்லபடியா கண்ணு முழிச்சிட்டாரு. ஆமா, நான் கும்புற சாமி என்னை கைவிடல. கண்ணு முழிச்சோடனே என் பேரை தான் சொல்றாரு. அப்படியே அப்பாட்ட சொல்லி வைமா. என்னதுப்பா? என்னம்மா மறந்துட்டியா? ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனோடனே நேரா நம்ம வீட்டுக்கு தான் போறேன்ட்டு அப்பாட்ட சொல்லி வைமா. சரிப்பா சொல்றேன். பாட்டி வாங்க. போ, அப்பா ரொம்ப ஆர்வமா இருக்காள் உன்னை பாக்குறதுக்கு. நான் போறேன்ப்பா. லட்சுமி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? என்னங்க உங்களுக்கு தான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, இப்பதான் கண்ணு முழிச்சு பாத்துருக்கீங்க. பார்த்தனே என்ன எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. இருந்தாலும் நீ விசாரிக்கிறது இல்லையா லட்சுமி? அதனால உங்கள எப்படிதான் பேசாம இருந்தோன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருந்துச்சு. கண்ணு முழிச்ச உடனே உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. ரொம்ப சந்தோஷங்க, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. உங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, உடம்ப இனிமே நல்லா பாத்துக்கணுங்க. அதேதான் நானும் நினைக்கிறேன் லட்சுமி. சரி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. சாப்பிடுறீங்களாங்க? எதை எடுத்து விட்டுமா சாப்பிட? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ நர்ஸ் ஏதோ ஜூஸ் தண்ணியே கொடுத்தாங்க, குடிச்சே இப்ப பரவாயில்ல. சரிங்க, வேற எது வேணும்னா சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன் வீட்ல இருந்து. சரி ஏதோ சிரிச்சுட்டே இருந்தியே, இப்பயே முகத்தை எப்படி வச்சிருக்கா, நல்லாவே இல்ல. எங்க உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியுமா பதறி போயிட்டேன். உசிரி என்கிட்டயே இல்ல. சரி வருத்தப்படாத லட்சுமி, அதான் கிளவே நல்லபடியா குணமாய் வந்துட்டே இல்ல, இதுவே உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. இப்படி வருத்தப்பட்டு என்ன ஆகுறது? உடம்ப நீ தான் பாத்துக்கணும். நல்லா சாப்பிட்டியா இல்லையா? முகமே வாட்டமா இருக்கு. எங்க சாப்பிடுறது? சாப்பிடலன்னா பிள்ளைங்களா வேற திட்டுதுங்க, அதனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது. சாப்பிடு லட்சுமி, உடம்ப நல்லா பாத்துக்கோ. சரிங்க. சரி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன லட்சுமி? கதிரு, மாணிக்கம், பேர பிள்ளைங்க, குடும்ப பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்குங்களா? எல்லாம் வந்திருக்காங்களா? எல்லாம் வெளியே இருக்காங்க. உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லு, நேரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இல்லங்க, அப்புறம் எங்க போறது? அப்படி பேசுனது போதும், வாங்க வெளியே போலாம். சரி உடம்ப பாத்துக்கோங்க, நான் வரேன். நம்ம சொல்ல நினைச்சியே. இல்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி லட்சுமி. அம்மா அப்பா நல்லா இருக்காரா? அம்மா கண்ணை முடிச்சு நல்லா பேசினாரா? என்னம்மா சொன்னாரப்பா? நல்லா இருக்காரு. அதை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டு இருந்தாரு. பார்க்க முடியலனாலும் நம்மளை பத்தி ஞாபகம் அப்பாக்கு இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆமாடா, இருக்காது அப்பாக்கு. அப்பா நம்ம மேல பாசமா தான் இருப்பாரு எப்பவும். நீதான் போய் அப்பா பாத்துட்டு வந்த, அப்புறம் முகம் உனக்கு வாட்டமா இருக்கு. ஏன் என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் இல்லப்பா, நல்லா தான் இருக்கேன். சரிம்மா, அப்பாட்ட அந்த விஷயத்த சொன்னியா? சொல்லங்காட்டியும் அந்த ப்ளூ கலர் போட்ட நர்சம்மா வந்துருச்சு. அது சொல்லங்காட்டியும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட நர்சம்மா வந்துருச்சு. என்னம்மா இப்படி சொல்ற? ஏன் நீ சொல்லிருப்ப, அப்பாவும் சரின்னு இருப்பாரு. சரி அப்படியே சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா என்னம்மா இப்படி சொல்ற? இருப்பா, பாத்துக்கலாம் விடுப்பா. இப்படியா இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆக 2 நாள் இருக்குமா? 2 நாள் இருக்குல்ல, அப்புறம் என்ன சொல்லிக்கலாம் விடு. சரிம்மா, உங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா போய் வாங்கிட்டு வா. அண்ணே அப்படியே நீ பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறியா? வாடா, அப்படியே கடையில இறக்கி விட்டுறேன். ஏன்னானே அம்மாக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி தரல, பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுரு போதும். சரிடா, வா இறக்கி விட்டுறேன். சரிம்மா, அப்படியே நானும் கிளம்புறேன் கடைக்கு. வந்தாலும் சுதாக்கு சொல்லி ஃபோன் பண்ணு. சரிப்பா. சரி நானும் கிளம்புறேம்மா. போயிட்டு வாப்பா. அத்தை சொல்லுமா. மாமா பாத்துட்டு வந்தோடனே நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். என்னதுமா? பெரிய மாமா சொல்றேன்ட்டு நீங்களும் புஷ்பாக்கா வீட்டுக்கு போக சரின்ட்டீங்க. இதேதாம்மா எனக்கும். மாமாட்ட சொல்ல எனக்கு தைரியமே வரல. எப்படி போய் அவட்ட நான் சொல்றது? ஒத்துக்குவாரா? இவன் என்னன்னா வாமா அங்க இருமான்ங்கிறான். ஆனா எப்படிமா ஒத்து வரும்? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவனும் விடவே மாட்டேங்கிறான். மாமா ஆசைப்படி கொஞ்ச நாளைக்கு இருங்கத்த. கொஞ்ச நாளைக்கா? போன உடனே அவன் என்ன ஆடுறாளோ தெரியல, நான் சொல்ல போறானோ தெரியல. இவன் தான் நம்ம குதியா குடிக்கிறான் வாவான்ட்டு. பாத்துக்கலாம் விடுங்கத்த. ஆமா ஆசைப்படுறாரு, அவர் ஆசையை கெடுப்பானே. போயிட்டு வாங்கத்த, போய் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நீங்க பாட்டுக்கு வந்துருங்க. ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, அவரை கூட்டிட்டு இங்கே அங்கேயும் அலையறதாக்கும். மாமா கட்டன் ரைட்டா சொல்றாருல, அக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு. அவங்க அப்பா அப்பாலாம் இருக்காங்க. இப்படி போய் நான் போய் தங்குறது, யார் மூஞ்சில முழிக்கிறது, பேசுறது? நீங்க ஏன் அதெல்லாம் நினைக்கிறீங்க? புஷ்பாக்கெல்லாம் அங்க போய் நல்லா நடந்துக்குவாங்க, நல்லா பாத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மனசுல தோணுது அதான். ஓ மனசுல தோணுது, அவ மனசுல என்ன நினைக்கிறாளோ தெரியலையே. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரித்த. மனசுல என்ன தோணுது? அந்த கிளடி கட்டு ரெண்டும் இங்க வரவே கூடாதுன்னு தோணுது. நீ நினைக்கிற, ஆனா மாப்பிள்ள மாமனார மாமியார இங்கதான் கூட்டிட்டு வந்துட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு. நாங்க எங்கம்மா போறது? உன்னை நம்பி நாங்க எங்க வந்திருக்கோம். மாப்பிள்ள என்னன்னா என்ன பைப்பெல்லாம் பேசுறீங்க? மாப்பிள்ள நினைக்கிறதா இங்க நடக்குதாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. 2 பேருமே இங்கதான் இருப்பீங்க. அப்படிதான் நினைக்கிறோம். மாப்பிள்ள ஒரு காரணம் காட்டி எங்களை துரத்துறதுக்காக கூட அவங்க அப்பா அம்மா இங்க கூட்டிட்டு வரல. அப்படி மட்டும் நடந்துச்சு, மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்னம்மா பேசுற?
இந்த மனுஷன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே நான் ஜன மாதிரி நின்றுட்டே இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் விட்டுருவேனா? ரோட்ல போற மனுஷன் கிடையாது. மாமனார் மாமியார் நீங்க தான் பாத்துக்கணும். இவ்வளவு வருஷமா பாத்துக்கல நானு, இப்ப மட்டும் பாத்துக்கணுமாக்கும். இப்ப மட்டும் இந்த மனுஷன் குதியா குதிக்கிறாரு. நான் எனக்கும் புரியல. மாப்பிளைக்கு எது எடுத்து சொல்லிருப்பாங்களோ? இதுதான்ப்பா எனக்கு நினைக்க தோணுது. மனுஷன் இப்பெல்லாம் பேச மாட்டாரு, சொல்லிருக்காங்க. அதனாலதான் அந்த மனுஷன் இப்படி குதியா குதிக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா இங்க கூட்டிட்டு வரணுன்ட்டு. யார் என்ன வேணா சொல்லட்டும். மாமா அத்தைங்க வந்தா நாங்க 2 பேரும் கிளம்பிடுவோம் எங்க வீட்டுக்கு. என்னம்மா பேசுற? இருக்கிறத 2 ரூம், அதுல ஒரு ரூம்ல நான் இருக்கேன், ஒரு ரூம்ல நீ இருக்க. அவங்க எங்க தங்குவாங்க? ஸ்டோர் ரூம் இருக்கே, ஸ்டோர் ரூம்ல தான் பழைய பாத்திரம் பண்டெல்லாம் அடுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி இங்க இருக்க முடியும்? மாப்பிள அதெல்லாம் க்ளீன் பண்ணி மாப்பிள்ள அந்த ரூமை க்ளீன் பண்ணி வைக்கலாம் கூட நினைச்சிருக்கலாம். சின்ன ரூமா, அதெல்லாம் அங்க தங்க முடியாது. மாமனாக்கு இப்பதான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு. மூச்சு காத்து நல்லா விடணும். நல்லா காத்தோட்டமா இருக்கணும் அந்த ரூம். நல்லா அடைச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதுல எப்படி அந்த ரூம்ல தங்க முடியாங்க? ஒருவேளை என்ன ஒருவேளை அது யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, சரியா? பேசாம உட்காரு பாத்துக்கலாங்கிற கூட்டிட்டு வந்தான்னா அவ்வளவுதான். 2 டிக்கெட் இங்க வந்துச்சுன்னா உங்ககிட்டயும் பேச முடியாது, நாசக்கா எதுவும் சொல்லவும் முடியாது. 2 டிக்கெட் இங்க வராதுங்கன்னு சொல்றேன். நீ ஏமா இப்படி பேசுற? எமோய் நீ நடக்கிறதெல்லாம் இனிமே இங்க நடக்காது. என்னடா சொல்ற? அட ஆமா, அப்பா அங்க ஆஸ்பத்திரியில எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு. நான் சொல்ல ஒன்னும் ஆகாதுமா. அப்பா முடிவு பண்ணி அப்பாயிட்டையும் கேட்டுட்டாரு, பாட்டே சொல்லிட்டாரு, சித்திட்டே சொல்லிட்டாரு, அத்தையிட்டே சொல்லிட்டாரு. எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஓகே சொன்னா வீட்டு மகாராணி நான் ஓகே சொல்ல வேணாமா? யாரு நீ மகாராணியா? நம்ம இப்படி காமெடி பண்ற? இனிமே நீ மகாராணி கிடையாது. அப்பை தாத்தா வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல அப்பை தான் பெரிய மகாராணி. நீ போய் ஓரமா ஒரு இடத்துல உட்காந்துக்கணும், அவ்வளவுதான். யார பார்த்து ஓரமா உட்காந்துக்குங்கிற? இப்ப இந்த வீட்டுக்கு வராதவங்க அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஆள முடியுமா? என்ன பண்ண முடியுமா? அப்பையும் தாத்தாவும் இந்த வீட்டுல இருந்து தங்க தான் போறாங்க. மனசுல நினைக்கிறது ஒண்ணும் நடக்காது, சரியா? நீ பாட்டுக்கு பிளான் போட்டு எதுவும் காய் நகர்த்திட்டு இருக்காத. அப்பா வேற பிளான் போட்டுட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு சிக்கிக்காதமா, நீ பாட்டுக்கு சிக்கிக்காத. அததான் உனக்கு சொல்ல வந்தேன். எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன இதுன்னு எனக்கு தெரியும், சரியா? உன் வேலையை பாரு. நீ என் வேலையை நான் பார்க்க தான் போறேன். வந்தோடனே தாத்தா பையன் நல்லா கவனிச்சுக்க தான் போறேன். உங்களுக்கு நல்லபடியா உபசரிக்க தான் போறேன். அப்புறம் நடக்கிறத பாரு. எங்க உபசரிக்கிறது? உங்களுக்கு நல்லபடியா நான் சாப்பாடு செஞ்சாதானே உபசரிக்க முடியும். இப்படி நினைச்சுட்டே இரு. நீ தான் பண்ணணும் எல்லாமே. என்ன அப்பா சும்மா விட்டு வரவனிய வரைக்கும் அப்பா நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு விட்டு பிடிச்சிட்டு இருந்தாரு. அது சாத்தியமே கிடையாதுமா. இதான் அப்பைக்கு தாத்தாக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு செய்யணும், எல்லாம் பரிமாறணும். உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நீ தான் பண்ணணும். நானும் பாக்குறேன். உங்களுக்கு தேவையானதை நான் செய்யணுமா? ஏன் உங்களே செஞ்சுக்கிட்டோம், நான் ஏன் செஞ்சு தரணும்? 2 நாளா தாத்தாக்கு டிஸ்சார்ஜ். இல்ல யூடியூப்ல உட்காந்து கண்டபடி வில்லி நாடகம்லாம் பாத்துட்டு இருப்பீல. இனிமே ஏதாவது ஒழுங்கா மாமனார் மாமியாருக்கு எப்படி சமைப்பது, எப்படி காரம் இல்லாமல் சமைப்பது, எப்படி குழம்பு வைப்பதுன்னு கத்துக்கோ, சரியா? போயிட்டு வரேன். எங்க போறேன்னு கேட்கலையே, ஆஸ்பத்திரி தான். பாய்மா, see you, bye bye. என்னடி உன் பையன் அப்படி சொல்லிட்டு போறான்? ஏற்கனவே நான் ரொம்ப கோவத்துல இருக்காமா. மேற்கொண்டு பேசி எனக்கு கோவத்தை ஆளாக்காத. நீ ஃப்ரீயா விடு கொஞ்ச நேரம். புஷ்பா நில்லடி. இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம்னு நினைக்கிறேன்டி. எனக்கு மனசுல அதான் தோணுது. நீ என்ன நினைக்கிற? என்ன சிறிது எது சிறிதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து இருக்கலாமா, ஊருக்கு போலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. போயா முத. அவ சொல்றா இங்க வரமாட்டாங்கன்னு. ஆனா பேரங்காரன் இங்கதான் வருவாங்கன்னு சொல்றான். நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. நானே குழம்பி போய் கிடக்குறேன். எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்க? நீயும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு. நீ அதுதான் ஏதாவது யோசிக்கணும், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பேசாம நம்ம வீட்லயே இருந்துக்கலாமோ? நம்ம வீட்டுல இருந்தாவது ஏதாவது சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கலாம். இப்ப என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குதே. எப்பதானே வருது, இன்னும் ஆளையே காணா. அம்மாக்கு இப்பதான் போன் பண்ணேன். ஆட்டோல வந்துட்டு இருக்காங்களா வீட்டுக்கு? ஆமா போனேன். அம்மா வரங்காட்டியும் டிவில காட்டன் சேனலே போயிடும். இன்னும் ஆளை காணா. வந்துருவாங்கம்மா. இதோ வந்துட்டாங்க பாரம்மா. அண்டிச்சல 2 பேரும் வெளிய நிக்கிறீங்க. ஏன் சோகமா இருக்கீங்க? என்னாச்சு பாப்புக்குட்டி? என்னாச்சுமா? அம்மா அப்பத்தா டிவில எனக்கு பிடிச்ச சேனலே பார்க்க விட மாட்டேங்குது. ஏன் நான் தான் சொல்லிட்டு போனேன்ல ஆஸ்பத்திரிக்கு போறேன் பிள்ளைங்களை பாத்துக்கோங்கன்ட்டு. ஏன் உங்க அப்பா என்ன பண்ணுது உள்ளார? அம்மா நாங்க என்ன சாப்பிடவே இல்லம்மா. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, போயிட்டு நாங்க கேட்டோம் சாப்பாடு போட்டு கொடுப்ப பசிக்குது அப்படின்னு. அப்பா கண்டுக்கவே மாட்டேங்குதுமா. 2 பேர் உள்ளார வாங்க, நான் வந்து என்ன ஏதுன்னு கேக்குறேன். பாத்தியாமா எங்களுக்கு பிடிச்ச சேனலை பார்க்க விடாம? இருடா நான் கேக்குறேன். அத்தை டிவி மறைச்சுக்கிட்ட நான் வந்து நில்லு. பால் அடிக்கிறான் இந்த டைம்ல மறைச்சிக்கிட்டு நான் ஏன்னா சின்ன பிள்ளையா கிரிக்கெட்டை பாத்துட்டு விளையாண்டுட்டு. உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? எங்க அப்பா பார்க்க ஆஸ்பத்திரி போறேன், பிள்ளைங்களை பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். நீங்க என்னன்னா என் பிள்ளைங்களை நீங்க பாத்துக்கவே இல்ல. அதுங்க பாட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்குங்க. என்னன்னு கேட்டா டிவி பார்க்க இல்லையா, பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடலையா. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? பிள்ளைங்க வந்தோடனே என்கிட்ட சொல்லுதுங்க. பிள்ளைங்க பண்றதெல்லாம் அநியாயம். கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார கொடுதுங்களா? அதை டிவி பாக்குற மாதிரி கார்ட்டூன் சேனல் பார்க்கணும். டிவியை போட்டுட்டு என்ன உயிரை எடுக்குது. நிம்மதியா கொடுதுங்களா? பத்தாதுன்னு பிள்ளைங்களுக்கு பசிச்சதை ஏதோ செஞ்சு போட்டேன். அதையாவது ஒழுங்கா திங்கணுமா இல்லையா? இல்லம்மா இவங்க சரியாவே சமைச்சு போடல. இட்லியில உப்பு இல்ல ஒண்ணும் இல்ல. பாபா உன் பொண்ணு என்ன போய் சொல்லுது? இட்லியில யாராவது உப்பு போடாம செஞ்சு கொடுப்பாங்களா? நானே கேக்குறேன். இது மத்தியான டைம், அது இட்லி செஞ்சு கொடுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. சாப்பாடு வச்சு ரசம் குழம்பு ஏதாவது வைக்கணும். விட்டுட்டு இட்லி செஞ்சீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஆமா நீ வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனியாக்கும். பிள்ளைங்களுக்கு இதான் பிடிக்கும், இதை செஞ்சு கொடுங்கன்ட்டு. எனக்கு நான் தெரியும். எனக்கு ஏதோ சிம்பிளா இருக்கிறத நான் செஞ்சு கொடுத்தேன். அதை உன் பிள்ளைங்க சாப்பிட்டேன்னா நான் என்ன பண்றது? எதுக்குங்க இதான் உங்களுக்கு பாத்துக்கிற லட்சணமாக்கும்.
வயசாண்டிகிட்ட அதாவது பேரம்பேத்தி பார்க்க முடியலன்னு அவலப்பட்டு இருக்கு. உங்களுக்கு பாத்துக்கிறதுல குறைச்ச வேற. உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறதுல என்ன இருக்கு உங்களுக்கு? டிவி கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. வயசானவங்க நீங்க தான் உங்களுக்கு பிடிச்சதை பார்க்கணுமா? என் பிள்ளைங்க பிடிச்சதை பார்க்க கூடாதா? கொஞ்சம் விட்டு தர மாட்டீங்களா நீங்க? ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு பிள்ளைங்க ஏதோ டிவி பார்க்கணும்னு நினைக்குது கூட பார்க்க விடாம தக்குறீங்க. எப்படி நடந்துக்கிறீங்க? உங்களை நம்பி தான் என் பிள்ளைய விட்டுட்டு போனேன். நம்ம ஆஸ்பத்திரிக்கு என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருக்கணும். வைரஸ் ஃபீவரா இருக்கு, சின்ன பிள்ளைங்க வேண்டாம் கூட்டிட்டு போவேனா அத்தை பார்த்தவன்னு சொல்லி உங்களை நம்பி விட்டுட்டு போனேல, ஏன் தப்பு தான் அது. விட்டுட்டு போனேன், கூட்டிட்டு போக வேண்டியதானே. ஆனா நிம்மதியா இருந்திருப்பேல. பிள்ளைங்களை நான் பார்க்கலன்னு சொல்லல, எல்லாம் பார்த்துட்டேன். பிள்ளைங்க என்னமோ உன்னே மாதிரி பொய் சொல்லி பேசுதுங்க. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளைங்கள அதுவும் பொய்லாம் பேசாதுங்க, நிறுத்துங்க. உங்கள்கிட்ட விட்டுட்டு போனாதானே. போட்டு கொடுங்க முத. தர முடியாது, நான் இன்ட்ரெஸ்டா மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். வயசான காலத்துல மேட்ச் பாக்குறாங்களா? மேட்ச் சின்ன பிள்ளைங்க வேற எங்க போய் பாக்குங்க? இருக்கிறது ஒரு டிவி, அதுலயும் நீங்களே பாத்துட்டு இருந்தா அந்த பிள்ளைங்க எங்க பாக்குறது? ரூம்லயும் ஒரு டிவி ஒன்று வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. யாரு வேணாம்னு சொல்லுது? அல்ல ஒரு டிவி மாட்டிட்டு நானும் பார்க்கணும், பிள்ளைங்க பார்க்கணும், அடுத்து உங்க மாமனார் வேற வந்துருவாரு, அவர் வேற பார்க்கணும் பாரு. நானும் எப்பதான் பாக்குறது? உங்கள்ட்ட தான் பேசி ஒன்னும் இது பண்ண முடியாது. என்னத்தையே பாருங்க, அந்த மனுஷனை கூட்டிட்டு தனி கொடுத்துட்டு தான் போயிடணும். எனக்கு இருக்கவும் கூடாது. அந்த நேரத்துல தானே எங்களை பத்தி அருமையில உங்களுக்கு தெரியும். அடி ஆத்தாடி ஒன்னும் சொல்லலப்பா. ஆசை இருக்குன்னா தனி கொடுத்து தாராளமா போய்க்கும், யாரும் தடுக்கவும் இல்ல. கரெக்டா அந்த மனுஷன் கடையை போட்டிட்டு அப்புறம் சொல்றேன் என்ன இதுன்ட்டு. போதாத குறைக்கி மாமனார் மங்க நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னமும் நம்மள ஏக்கிடுங்க. அதுக்கு என் பிள்ளைங்களை வர குறை சொல்லிட்டு இருக்கு. பெரிய யோகியம் தான். போத பாப்பா நம்ம உள்ளார போலாம், இங்க இருக்க வேண்டாம். சரிம்மா. டிவி பாக்குற ஆளை சைஸையும் பாரு, கிரிக்கெட் பாக்குறாங்களாம். இதோட இந்த சேனலை ஆஃப் பண்ணி வைக்க சொல்றேன். என்னத்தையும் சொல்லிட்டு போறா. நம்ம பாருங்க நமக்கு பிடிச்ச சேனலை பார்க்க வேண்டியதான். பார்க்க கூடாதுன்னா என்னத்த போய் சொல்றது? பாடி பெரிய இவ பேச வந்துட்டாங்கிட்ட. என்னம்மா ஆஸ்பத்திரில இருந்து ஒரே கலப்பா வந்திருக்க போல? ஆமா சுவாதி, கை கால ஒரே வலி. பாத்திரம் வேற விளக்கணும், உங்க அப்பாவுக்கு சமைக்கணும் வேற. என்ன பண்ணான்னு யோசிக்கிறேன். பாத்திரமும் விளக்கிட்டேன், வீட்டுக்கும் சட்னி எல்லாமே செஞ்சு வச்சிட்டேமா. என்ன சுவாதி சொல்ற? நீயே காலேஜ் முடிச்சு இப்பதான் வந்திருப்ப. தனியா எல்லா வேலையும் நீயே பாத்துட்டியா பாப்பா? இல்லம்மா, நானும் ஜோதி சேர்ந்துதான் செஞ்சோம். பரவாயில்லையே, பேர் சேர்ந்து எனக்கு வேலையை குறைச்சிட்டீங்க. அப்புறமா நீ ஆஸ்பத்திரில இருக்க, தாத்தா பாத்துக்கிற, அப்புறம் வீட்டுல நாங்க வேலையை பார்க்க வேண்டியதான். சரிடாமா. எங்க ஜோதியை காணா? அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறாமா. சரி, நைட்டுக்கு என்ன சட்னி அரைச்சிருக்க? இட்லி ஊத்தி மிளகா சட்னி அரைச்சிட்டேன். சரிடாமா. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல யாருமா இருக்கா? உங்க அத்தை வந்திருக்காங்க, அவங்க பாத்துக்கிறேன், நீங்க போங்க நீனாங்க. அதான் நான் வந்துட்டேன். காலைல எந்திரிச்சு திரும்பி போகணும்ல ஆஸ்பத்திரிக்கு. சரிம்மா. தாத்தா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருடி. தாத்தா எப்ப டிஸ்சார்ஜ் பண்றது? அதான் கண்ணு முடிச்சு பாத்துட்டாரு. 2-3 நாளாகும் நினைக்கிறேன். போய் தாத்தா அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். தாத்தாக்கா பைக்கு ரூம்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். சரியா? ஏன் வந்து தங்கட்டும் 2 பேரு. அவங்க 2 பேரும் பெரியமா வீட்டுக்கு போறாங்களா? என்னம்மா சொல்ற? பெரியமா வீட்டுக்கா? ஆமாண்டி. உங்க பெரியப்பா தான் அங்க கூட்டிட்டு போகணுன்ட்டு உங்க பெரியப்பா தான் அங்க கூட்டிட்டு போன்னு சொல்லிருக்காரு. எப்படிமா பெரியமா விட்டுருவாங்களா? அவங்க சும்மானே இருக்க மாட்டாங்களே, ஏதாவது சண்டை போட்டே இருப்பாங்க. அதான் என்னன்னு தெரியல, பாப்போம். நம்ம அப்பாவும் ஓகே சொல்லிட்டாராமா? உங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு.